வணக்கம். திருமந்திர தொடரை தொடர்ந்து பார்த்து அனுபவித்து வருகிறோம். அதில் 19வது பாடல். இந்த பாடல் ரொம்ப சுவையா இருக்கும். ஏன்னா உலகங்களை பூரா அவனே படைக்கிறான், உலகங்களை பூரா அவனே அழிக்கிறான். அப்படிப்பட்டவன் அடியார்களின் உள்ளத்திலேயே நிரந்தரமாக குடியிருக்கிறான். வினோதமானவன் இல்லையா? அவன் சுடுகாட்டுல போய் ஏன் நெல்லில் நட்டம் புரிகின்ற நாதனா இருக்கான்? சுடுகாட்டுல போய் இருந்து ஏன் அந்த சாம்பலை பூசிக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறான்? இந்த உலகத்தையே ஏன் நம் சுடுகாடாக மாற்றுகிறான் பிரளய காலத்துல? இந்த கேள்விக்கெல்லாம் விட சொல்றாருங்க திருமூலர். ரொம்ப தத்துவார்த்தமான விஷயம். உலகத்தை பூரா அவனே படைக்கிறான், பிறகு ஒரு காலம் வந்தவுடன் அவனே அழிக்கிறான், அனைத்தையுமே பெரிய சுடுகாடாக மாத்துறான். அதை உணர்த்தும் விதமாக சுடுகாட்டுல போய் ருத்ர தாண்டவம் ஆடுறான், அந்த சாம்பலை பூரா உடம்புல பூசுறான். இதெல்லாம் ஏன் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக உள்ள பாடல். அவர் ஒண்ணு ஒண்ணா தத்துவார்த்தங்களை வரிசைப்படுத்தி அப்படியே கொடுத்துட்டு வர்றார். அதை எதையுமே விடாம நான் அந்த பாடல்களை சொல்லணும்னு நினைச்சுதான் சொல்லிக்கிட்டு வரேன். சில சமயங்கள்ல அன்பர்களுடைய சுவையை கருதி மாற்றி சுவை வேற ஒரு பகுதியில் உள்ளதை சொன்னாலும் எல்லாத்தையுமே எப்படி சொல்லி முடிக்கணுங்கிற எண்ணத்துலதான் நான் இருக்கிறேன். அப்ப சுடுகாட்டில் சிவன் இருப்பதற்கு என்ன காரணம்? எல்லாரும் அறிய ஆவலா இருப்பீங்க இல்லையா? அதுக்கு திருமூலர் சொல்லக்கூடிய தத்துவார்த்தமான விளக்கம் என்ன? அந்த பாடல். இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏழும். இதுபதி ஏலம் கமல் பொலி ஏழும். இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏழும், ஏழு உலகங்களும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன். ஏழு உலகங்களையுமே பெரிய சுடுகாடாக ஏன் மாற்றுகிறான்? முதுபதி செய்தவன் மூதறிவாளன். அப்படிப்பட்டவன் விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி. மெய்யான தவம் செய்யக்கூடியது இரண்டு முறைகள் இருக்கு. இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு இல்வாழ்க்கையே தவ வாழ்க்கையாக வாழக்கூடியது ஒன்று. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதா அம்மையாரும் வாழ்ந்த மாதிரி. மற்றொன்று துறவரம் மேற்கொண்டு எல்லாவற்றையுமே துறந்து சன்னியாசியாக வாழ்ந்து யோக நெறியில் இறைவனை காண முயலக்கூடிய வழி. இந்த ரெண்டு வழியிலையும் இயல்பினான் இல்வாழ்வு வாழ்வான் என்பான், முயல்வாழ்வு எல்லாம் தலைன்னு சொல்லி வள்ளுவர் இல்லறம் என்று நல்லறம் என்றதைங்கிற உயர்த்தி சொல்றார். அதனால் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் அகத்துக்குள் இறைவனை காண முடியும். அப்படிப்பட்ட விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி மெய்யான தவம் செய்பவர்களுடைய உள்ளத்துல அதிபதியாக அமர்ந்து நின்றானே, அதிபதியாக அமருகின்றானே, அந்த மெய்த்தவம் செய்யக்கூடிய அடியார்களின் உள்ளத்துல அவன் குடியிருக்கிறான். அதே சமயத்துல சுடுகாட்டிலையும் குடியிருக்கிறான். இந்த இரண்டு ஏன் என்று பார்க்க வேண்டும். அதான் சொல்றார். ரெண்டு கான்ட்ராஸ்டான செயல். அவன் சுடுகாட்டுல போய் ருத்ர தாண்டவம் ஆடி சாம்பலை பூசிக்கொண்டு அவன் படைத்த ஏழு உலகங்களையே சுடுகாடாக்கி பெரிய சுடுகாடாக்கி அங்கு போய் ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனே தவம் செய்யக்கூடிய அடியார்களின் உள்ளத்திலையும் இருக்கிறான். ரெண்டுக்கும் காரணம் என்னங்கிறத நம்மளையே அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாருங்க. எப்படி அற்புதமான பாட்டு பாருங்க. இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏழும், முதுபதி செய்தவன் முதறிவாளன். விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே. இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏழும். கமல் பொழில் ஏழும்னா மனம் பொருந்திய. இங்க பெருமை மிக்கன்னு எடுத்துக்கணும். பெருமை மிக்க ஏழு உலகங்களையும் அவனே தோற்றுவித்து, அந்த ஏழு உலகங்கள் என்ன? இந்த பூலோகத்துக்கு மேல் உள்ளது. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம்,
சத்தியலோகம், சொர்க்கலோகம், இந்த 7 லோகங்களை அவனே படைக்கிறான். பெருமை மிக்க 7 உலகங்களையும் அவனே படைக்கிறான். பூமிக்கு கீழேயும் 7 உலகங்கள் இருக்குது. அதை பத்தி அவன் பேசல. ஏன்னா இந்த பூமிக்கு மேல உள்ள இடங்களை தான் அவன் முதுபதி என்ற பெரும் சுடுகாடாக மாற்றுகிறான். அங்குள்ள உயிரினங்களை எல்லாம் பிரளய காலத்தில் அழிக்கிறான். அதனால பூமிக்கு மேல் உள்ள அந்த 7 உலகங்களை மட்டும்தான் பேசுறார். பூமிக்கு கீழ் உள்ள அந்த உலகங்கள்லாம் என்ன? அதல லோகம், விதல லோகம், சுதல லோகம், தலாதல லோகம், மகாதல லோகம், ரசாதல யோகம், கடைசியா பாதாள யோகம். அவன் அடிமுடி காணும் அவதாரம், லிங்கோத்பவர் அவதாரம் எடுக்கும் பொழுது புவனம் கடந்த பேரொளி சுடராக பாதாளத்துக்கும் கீழே சென்றான், சொர்க்கலோகத்துக்கும் மேலே சென்றான். அதனாலதான் காண முடியவில்லை. அப்ப கீழே உள்ள 7 லோகம்ங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா மேல உள்ள 7 லோகத்தையும் அவனே பெருமை மிக்கதாக படைத்து முதுபதி செய்தவன் மூதறிவாளன். மூதறிவாளன் முக்காலமும் உணர்ந்தவன், அதான் மூதறிவாளன். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தையும் உணர்ந்து அந்த காலத்தையே உருவாக்கி காலத்தை இயக்குபவனாக இருக்கக்கூடிய அவனே பெருமை மிக்க அந்த 7 உலகங்கள், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம், சொர்க்கலோகம் அனைத்தையும் பெருமை மிக்கதாக படைத்து அவனே அதை முதுபதி என்ற பெரும் சுடுகாடாக மாற்றி அங்கு ருத்ர தாண்டவம் ஆடுகின்றானே. எப்படி இவற்றையெல்லாம் அழிக்க முடியும்? அவன் தீயினும் வெய்யன் அல்லவா? மிகப்பெரிய தீயை உண்டாக்கி இந்த 7 உலகங்களையுமே பொசுக்கி சுடுகாடாக்கி அங்கு ருத்ரதாண்டவம் ஆடுகிறான். அந்த யுகம் முடியும் போது பிரளயத்தை தோற்றுவித்து இதை செய்கிறான். 4 யுகங்கள் முடியும் போதும் இதே மாதிரி செய்து புதிதாக யுகங்களை தோற்றுவித்தான். அங்கி செய்து ஈசன் அகலிடம் சுட்டது, அங்கு செய்து ஈசன் அலைகடல் சுட்டது, அங்கி செய்து ஈசன் அசுரரை சுட்டது, அங்கி ஈசற்கு கையம்புதானே. அங்கினா நெருப்பு. அந்த நெருப்பையே அம்பாக வைத்து இந்த 7 உலகங்களில் மேலும் அதை பாய்ச்சி அனைத்தையுமே பொசுக்கி முதுபதி என்ற சுடுகாடாக மாற்றி அங்கு ருத்ர தாண்டவம் அவன் ஆடுவதற்கு காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. இப்போ புரிவதற்காக நம்ம ஒரு மனிதனுடைய இயக்கத்தையும் அவன் வாழ்நாள் முடிவையும் எடுங்க. வாழ்நாள் முடிஞ்சவன நம்ம சுடுகாட்டுல போய் எரிக்கிறோம் இல்லையா? அங்கு ஸ்தூல உடம்பு அழிக்கப்படுகிறது. ஆனால் அவனுடைய சூக்கும உடம்பும் காரண உடம்பும் எங்கு போகிறது? சிவனை நோக்கி போகிறது, சிவனில் இருக்கிறது. சிவனிலேயே இந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் நம்மளுடைய வினைப்பதிவை சுமந்து கொண்டு காரண உடம்பு இருக்கிறது அல்லவா? அந்த சூக்கும உடம்பை, காரண உடம்பை தவிக்க விடக்கூடாது என்பதற்காக அவனே சுடுகாட்டிற்கு அவைகளை வரவேற்க வந்து அவைகளை தன்னுள் ஏற்றுக்கொள்கிறான் ஐயா. அதான் அவன் சுடுகாட்டில் நடனமாடுறதுக்குரிய காரணம். ஸ்தூல உடம்பு போயிருச்சு, அந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் இறைவனில் ஒன்றிணைய வேண்டும் அல்லவா? அந்த இறைவன் அவைகளையே தானே முன்வந்து அவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்காக தான் சுடுகாட்டில் ருத்ரதாண்டவம் ஆடி அந்த சூக்ம உடம்பையும் காரண உடம்பையும் தன்னுள் பொருத்தி கொள்கிறான். பிரளய காலம் வரும் பொழுது அனைத்து உயிர்களினுடைய பிரளய காலத்தில் மொத்தமாக அனைத்தும் அழிந்துபடும் பொழுது அனைத்து உயிர்களினுடைய ஸ்தூல உடம்பும் இந்த மண்ணுலகிலேயே அழிந்துவிட அவன் அவைகளை சுமந்து செல்வதற்காக அவனே நள்ளிரில் நட்டம் பயின்றாடும் நாதனாக இருந்து அனைத்து உயிர்களினுடைய சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் தன்னுள் தாங்கிக் கொள்கிறான். அவைகளை தானே முன்வந்து ஏற்றுக்கொள்கிறான். எப்படிப்பட்ட அற்புதமான வள்ளல் அவன்! அந்த உடம்புகள் அலையக்கூடாது என்பதற்காக அவைகளை தன்னுள் தாங்குவதற்காக அவனே வருகிறான். அதற்காகத்தான் அவன் சுடுகாட்டில் நடனமாடுகிறான்.
இப்ப விளங்குதா சிவன் ஏன் சுடுகாட்டுல இருக்கான் அப்படின்னு? அவனை பார்க்க உங்களுக்கு பைத்தியக்காரன் மாதிரி தெரியும். எல்லாருக்கும் அப்படித்தான் தெரியும். சாம்பலை பூசிக்கொண்டிருக்கிறான். அந்த சாம்பல் என்பது ஸ்தூல உடம்பு. அதை உடம்பெல்லாம் பூசிக்கொள்கிறான். சூக்ம உடம்பையும் காரண உடம்பையும் தன்னுள் பதிய வைத்துக் கொள்கிறான். எந்த உயிரினங்களையும் அவன் அலைவிடுவதில்லை. அதன் பிறகு நம்மளுடைய வினைப்பயனுக்கு ஏற்ப, கர்ம வினைக்கு ஏற்ப தகுதியான ஒரு காலம் வரும் பொழுது அந்த சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் மற்றொரு கருவியாகிய உடலில் புகுத்தி அந்த வினைப்பயனை அனுபவிக்குமாறு செய்கிறான். நல்ல ஆத்மாக்கள் ஒரு பிறவிலேயே வினைப்பயனை கழித்து இறைவனில் ஒன்றாக இணைந்துவிடும். சில ஆத்மாக்கள் இந்த ஊழிக்காலம் முழுவதற்குள்ளாகவாது வினைப்பயனை கழித்து இறைவனில் இணைந்துவிடும். இன்னும் திருந்தாத ஆத்மாக்கள் அடுத்த யுகம் பிறக்கும் பொழுது அவனால் பிறக்க வைக்கப்பட்டு அந்த ஊழிப்பயன்கள் கழிக்கப்படுமாறு செய்யப்படும். அதற்குத்தான் அவன் அந்த சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் பெறுவதற்காக சுடுகாட்டில் நடனமாடுகிறான். அவன் வள்ளல். அப்படிப்பட்டவன் தவம் செய்யக்கூடிய அடியார்களின் உள்ளத்திலும் இருக்கிறான். தவம் என்றால் என்ன? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு கொண்டு இருக்க வேண்டும். இல்வாழ்க்கை நெறியிலும் தவ நெறியை பின்பற்றலாம். துறவியாயி பற்றுக்களை எல்லாம் துறந்தும் தவ நெறியை பின்பற்றலாம். 2 வழி இருக்கிறது. இயல்பினான் இல்வாழ்வு வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலைன்னு வள்ளுவர் சொல்றாரு. துறவியை விட இல்வாழ்வில் ஈடுபட்டு இறைவனை தேடுபவனே சிறந்தவன் என்று ஏன் சொல்கிறார்? நம்மளுக்கு பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, மனைவியை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, தாய் தந்தையரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, சுற்றத்தாரை எல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு, சமுதாய கடமையாற்ற வேண்டிய பொறுப்பு, இவ்வளவு பொறுப்புகளையும் சுமந்து கொண்டு அந்த அன்பு நெறியிலும் அறநெறியிலும் நிற்கிறோம் அல்லவா? எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு செய்யாமல் எல்லா உயிரினத்திலும் அன்பு கொண்டு பசித்திருக்கும் உயிரை பார்க்காமல், யாவார்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவார்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவார்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவார்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்று இல்வாழ்க்கையில் வாழ்ந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைவருக்கும் அன்பு செய்து வாழ்கிறான் அல்லவா? இறைவனையும் வணங்கி கொண்டு வாழ்கிறான் அல்லவா? அவன் தவநெறியில் நிற்பவன்தான். அவனுடைய உள்ளத்திலும் அந்த இறைவன் இருக்கிறான். அந்த உள்ளத்தில் விரும்பி வந்து அமர்ந்து கொள்கிறான். எங்கு வந்து மனம் சுத்தமாக இருக்கிறதோ அங்கு வந்து அவன் அமர்ந்து கொள்வான். சுத்தமான மனம் வேண்டும். புறந்தூய்மை நீரானையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வாய்மையும் வஞ்சகமும் இல்லாத உடம்பில் அழுக்காறு அவாவெளி இன்னாச்சொல் இல்லாத உடம்பில் காமம் வெகுளி மயக்கம் இவை இல்லாத உடம்பில் அவன் விரும்பி வந்து அமர்ந்து கொள்வான். அதை போல எல்லாத்தையும் துறந்து யோக நெறியை பின்பற்றுவர்களுடைய உள்ளத்திலும் வந்து அமர்ந்து கொள்வான். யோக நெறியை பின்பற்றுபவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், முற்றிலுமாக சிவசிந்தனையிலேயே இருந்து தன்னுடைய ஜீவனை சிவனோடு பொருத்தி சிவலயத்திலேயே இருப்பார்கள். அவர்களுடைய உடல் அசைவற்று இருக்கும். அவர்கள் பேச்சற்று இருப்பார்கள். உணர்வற்று இருப்பார்கள். அவர்கள் மனமும் சலனமற்று இருக்கும். மனம் அறிவையும் அறியாமையும் பகுத்துணராத அளவுக்கு ஒன்றுமில்லாத மனமாக இருக்கும். பித்தனை போல் இருப்பார்கள். சொல்ல போனால் அதான் யோக நெறி. செறிவற்று உலகோடுரை சிந்தையுமற்று அறிவையும் அறியாமையுமற்று இருப்பதுதான் அவர்களுடைய மனநிலை. உடல் வந்து செறிவற்று இருக்கும் என்றால் சலனமற்று இருக்கும். செத்தவரை போல் இருக்கும். சிகண்டி போலும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அவர்களுடைய பற்றற்ற துறவிகளினுடைய இயல்பு. பேச்சற்று இருப்பார்கள். பேச மாட்டார்கள். அந்த மாதிரி இருப்பார்கள். தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கொண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கொண்டார் சிவ போகமும் தம்முள்ளே, தூங்கிக் கொண்டார் நிலை சொல்வது எவ்வாறே? அவர்கள் செத்தவரை போலவும் தூங்கிக் கொண்டிருப்பவர்களைப் போலவும் செய்ய லயத்திலேயே இருப்பார்கள். சிவ லோகத்தில் இருப்பார்கள். சிவ யோகத்தில் இருப்பார்கள். சிவ போகத்தில் இருப்பார்கள். அந்த சிவ ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அதை சொல்ல முடியாது. அத்தவர்களுடைய உள்ளத்திலும் அவன் இருப்பான். சுடுகாட்டில் இருக்கிறான்.
இப்படி தவநெறியை மேற்கொண்டு வாழக்கூடிய ஒரு உள்ளத்திலும் இருக்கிறான். தவநெறியில் வாழ்ந்து கொண்டிருப்பவனுடைய உள்ளத்தில் ஏன் இருக்கிறான்? அவர்களை தன்னுள் ஏற்றுக்கொள்வதற்காக, இணைத்துக் கொள்வதற்காக, அவர்களை நெறிப்படுத்தி தம்முள் சேர்த்துக் கொள்வதற்காகத்தான் இல்வாழ்வு நெறியில் வாழக்கூடியவனுடைய உள்ளத்திலும், முற்றிலும் துறந்த தவநெறியில் உள்ளத்திலும் அவன் விரும்பி வந்து அமர்ந்து கொள்கிறான். அவன் வந்து அமர்ந்து கொண்டாலே உங்களுடைய மனதில் வேற தீய சிந்தனைகளுக்கு இடமில்லை, இருள் ஓடுவது போல ஓடிவிடும். வீட்டிற்கு ஒரு விளக்கினை ஏற்றி வைத்தால் அந்த வீடு முழுவதும் உள்ள இருள் ஓடுவதைப் போல இந்த நமசிவாய என்ற மந்திரத்தை சொன்னால் மனதில் உள்ள இருட்டு பூராம் ஓடிவிடும். மனதில் உள்ள இருட்டு பூராம் ஓடிவிட்டு மனம் தூய்மை அடைந்த பின்னர் அவனே விரும்பி வந்து அந்த மனதில் அமர்ந்து கொள்வான். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அவர்களே சிவமாக மாறிவிடுவார்கள். அவர்கள்தான் சிவம். அதைத்தான் இந்த பாட்டுல சொல்றார். சுடுகாட்டுல போய் அவன் இருக்கக்கூடியது பிரளய காலத்திலும் உயிர்கள் இறக்கும் பொழுதும் அந்த உயிர்களினுடைய சூக்ம உடம்பையும் காரண உடம்பையும் தன்னுள் தாங்குவதற்காகத்தான் சுடுகாட்டில் ருத்ரதாண்டவம் ஆடுகிறான். அடியார்களை தன்னுள் தாங்கி ஏற்றுக்கொண்டு அடியார்களையும் சிவமாக மாற்றுவதற்காக அடியார்கள் என்ற உள்ளத்திலும் அவன் குடியேறுகின்றான். ஆக 2 இடங்களிலும் அவன் இருப்பான். எப்படி அற்புதமான பாடல் பத்தீங்களா? அற்புதமான பாடல். எல்லாருக்கும் வந்து தத்துவம் தெரியாதவர்கள் குழப்பமா இருக்கும். என்ன சுடுகாட்டிலையும் போய் இருக்கான்னு சொல்றாங்க, உள்ளத்திலையும் போய் இருக்கான்னு சொல்றாங்க. சுடுகாட்டுல இருக்கக்கூடியது இந்த உயிர்களினுடைய காரண உடம்பையும் சூக்கும உடம்பையும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான். ஆனால் அடியார்களின் உள்ளத்தில் இருப்பது அவர்களை அன்பே சிவமாக அமர்ந்திருக்க செய்வதற்கு, அவர்களை சிவ இன்பத்தை அனுபவிக்க செய்வதற்கு, அவர்களுடைய பிறவிப்பிணியை போக்குவதற்கு, அவர்களை நிலையான வீடு வரை அடைய வைப்பதற்காகத்தான் தவநெறியில் வாழக்கூடியவர்களுக்கும் தவறு செய்தார்களுடைய உள்ளத்திலும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதான் இந்த பாடல். ஒவ்வொரு பாட்டுமே வந்து நம்மளை நெறிப்படுத்துவதற்காக உள்ளது. இதை அற்புதமாக அனுபவித்து பாடி பரவசம் அடைந்து அந்த சிவனில் இணைந்து நாம் எப்படியும் சிவகதியை அடைய வேண்டும் என்பதுதான் திருமூலருடைய எண்ணம். நான் பெற்ற இன்பம் வருகை இவ்வையகம், நான் ஒரு இன்பத்தை சிவானந்த இன்பத்தை அனுபவித்து விட்டேன், நீங்களும் அனுபவியுங்கள் என்று நமக்காக வந்து இவ்வளவு அற்புதமாக பாடல்களை அருளி செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாடல் தான் இது. இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏலும் முதுபதி செய்தவன் முதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே. அற்புதமான பாடல். நன்றி, வணக்கம்.